கொண்ட பெரியோர்களே, பெரு மதிப்புக்குரிய தாய்மார்களே, காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பும் விவசாய பெருக்குடி மக்களே, உங்கள் வணக்கம். ஆதி பரமேச வணக்கம். அன்னை காமாட்சிக்கு பிறந்த பாலகன் காத்தவராஜன் பணிபட வணக்கத்தை கடிபுடன் சமர்ப்பிக்கின்றேன். வணக்கம் வணக்கம் ஹால் ஹால் ஒரு பையனை கோஷியா ஹால் 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 தீர்த்தகடி தேவமலை தேவலாவனுமலை அரோகரா புளியபட்டி சோலையிலே கந்த வேலையா உனக்கு பூசமுக காணுடையா முருகா
காத்தவரை எங்கு பிறந்தவன் எங்கு வாழ்ந்தவன் செறிது என்பதாக அன்பிகையே ஈஸ்வரியே என்னை ஆள வந்த கோயில் கொண்ட குங்கும காமாரி தாயே ஓங்காரியே வேப்பிலக்காரி ஒரு உடுக்கையிலே மனவிரட்டு முத்துமாரி அன்பிகையே ஈஸ்வரியே என்னை ஆள வந்த கோயில் கொண்ட குங்குமக்காரி என்னை ஆள வந்த கோயில் கொண்ட குங்குமக்காரி என்னை ஆள வந்த கோயில் கொண்ட குங்குமக்காரி அன்பிகையே ஈஸ்வரியே என்னை ஆள வந்த கோயில் கொண்ட குங்குமக்காரி ஓங்காரியே வேப்பிலக்காரி ஒரு கோயிலே மனவிரட்டு முத்துமாரி அன்பிகையே ஈஸ்வரியே என்னை ஆள வந்த கோயில் கொண்ட குங்குமக்காரி என்னை ஆள வந்த கோயில் கொண்ட குங்குமக்காரி என்னை ஆள வந்த கோயில் கொண்ட குங்குமக்காரி எங்கு பிறந்தவன் எங்கு பிறந்தவன் என்று சம்பவம் எடுத்துரைக்க ஆசைப்படுகிறேன். உலகம் முழுவதும் பணி இழக்கக்கூடிய சிவபெருமான் எனது தந்தை, உமையவள் என்கின்ற சக்தி எனது தாய், எனது தந்தை பூலோகத்தில் அனைத்து ஜீவராசிகளுக்கும் பணி இழப்பது வழக்கம். ஒரு நாள் சமயமாக தெய்வலோகம் இருந்து பூலோகம் வருகின்றார். ஈ முதல் எறும்பு வரை 84 லட்சம் ஜீவராசிகளுக்கும் பணி இழக்க வேண்டும் என்பதற்காக பூலோகம் வருகிற நேரத்திலே எனது தாய் கைலாயத்திலே தன்னந்தமாக அமர்ந்திருந்தது. அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்திலே நாடு மகரிசப்பட்டவர் வந்து இத்தாயை உனது கணவன் எங்கே என்று கேட்க, எனது கணவரோ பூலோகம் சென்று ஈ முதல் எறும்பு வரை 84 லட்சம் ஜீவராசிகளுக்கும் பணியிழக்க சென்றிருக்கின்றார் என்கின்றார் எனது தாய். பூலோகம் சென்று உனது கணவர் அனைத்து ஜீவராசிகளுக்கும் பணியிழக்கிறாரா இல்லையா என்று சோதித்து பார்க்க வேண்டும் என்கின்றார். எப்படி சோதிக்க வேண்டும் தெரிவிக்கும் பொழுது ஒரு சிற்றனை பிடித்து தங்கச்சபை ஓட்டடித்து தங்களுடைய முந்தாங்க செயலில் முடித்து வைத்துக் கொண்டுங்கள், அதற்கும்
படி இறக்கிறாரா இல்லையா என்று பார்ப்போம் என்கின்றார் நாரத மகரிஷிப்பட்டவர். சரி ஏற்றுக்கொண்டு எனது தாய் ஒரு சிற்றெருமை பிடித்து தங்க செவலில் ஓட்டடித்து என்னுடைய தாயின் அவள் முந்தாங்க சிலையில் முடிந்து வைத்துக் கொண்டிருந்தது. அப்பொழுது பூலோகம் சென்று அனைத்து ஜீவராசிகளுக்கும் படி வந்துவிட்டு தெய்வம் வருகின்றார் எனது தந்தை. சாமி வாருங்கள் அமருங்கள், பூலோகம் சென்று ஈ முதல் எறும்பு வரை 84 லட்சம் ஜீவராசிகளுக்கும் படியிறந்து வந்து விட்டீர்களா என்கின்றார் எனது தாய். தேவி அதில் என்ன சந்தேகம், பூலோகம் சென்று ஈ முதல் எறும்பு வரை 84 லட்சம் ஜீவராசிகளுக்கும் படியிறந்து வந்து விட்டேன் தேவி என்கின்றார் எனது தந்தை. அப்பொழுது எனது தாய் அவள் சிற்றெருமை பிடித்து வெளியே விடுகிறார். வெளிவிடும் நேரத்திலே சிற்றெருமாகப்பட்டது ஒரு அரிசி குரனை கம்பிக்கொண்டு நாம் சென்றதாம். அப்பொழுது எனது தாய் தெரிவித்தார், சாமி தாங்களை சோதிக்க விரும்புவதற்காக ஒரு சிற்றெருமை பிடித்து தங்கச்சிவில் ஓட்டடித்து தன்னுடைய முந்தாங்கச்சில் முடிந்து வைத்திருந்தேன். அதற்கு பணியந்து பற்றி விட்டீர்கள், தாங்களை சோதித்து விட்டேன் சாமி என்கின்றார். தேவி என்னை சோதித்த காரணத்தினால் என்னை மறந்து மறந்து திருவரம் போன்று 12 வருடம் பாரதவம் செய்ய வேண்டும் தேவி என்கின்றார் எனது தந்தை. அப்பொழுது எனது தாய் பூலோகம் சென்று தாங்களை மறந்து பூலோகத்திலே 12 வருடம் பாரதவம் செய்ய வேண்டும் என்றால் எனக்கு யாரையாவது துணைக்கு அனுப்புங்கள் சாமி என்கின்றார் எனது தாய். அப்பொழுது உன்னுடைய மூத்த மகன் விநாயக பெருமான் அழைத்து செல்வாய் தேவி என்கின்றார் எனது தந்தை. விநாயக பெருமானோ சித்தி ஒத்தி என்று 2 மடமார்கள் மறந்து ஆற்றங்கரையிலும் குள்ளத்தாங்கரையிலும் வருகின்ற மக்களுக்கு வேண்டுகின்ற வரத்தை கொடுத்து தாயை போல் தாரம் அமைய வேண்டும்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அண்ணவன் எப்படி சாமி வருவான் என்கின்றார் எனது தாய். சரி ஏற்றுக்கொண்டு உன்னுடைய இளைய மகன் வடிவேலன் அழைத்து செல்வாய் தேவி என்கின்றார். வடிவேலனோ வள்ளி தெய்வான என்று 2 மனைவார்கள் அடைந்து குன்றம் இருக்குமிடமெல்லாம் குமரனாக கோடான கோடி மக்களுக்கு வேண்டுகிற வரத்தை கொடுத்து வாழ்ந்து வருகின்றார். அண்ணவன் எப்படி சாமி வருவான் என்கின்றார் எனது தாய். அப்பொழுது கைலாகத்திலே எனது தந்தை சற்று நேரம் சிந்தித்து செயலிட்டு அமரக்கூடிய வேளையில் எனது தந்தைக்கு நெற்றி வேறு வயது கொட்டத் தொடங்கியதாம். நெற்றி வேறுவையை வலித்து வீசினாராம். வனத்தில் விழுந்தது. வனத்தில் விழுகும் இடத்திலே நான் அதில் அபந்தரித்து விட்டேன். அப்பொழுது என் தாயனவள் கேட்கும் பொழுது, தாயே தினமுறை அழைத்து சென்று காஞ்சிபுரம் இல்லை கம்மா நதிக்கரையிலே தவக்கோலத்தில் வீட்டிருப்பாய் தேவி என்கின்றார். இன்னவனுக்கு கானகத்தில் அவதரித்தால் காத்தவராயன் என்றும் வனத்தில் அவதரித்த காரணத்தினால் வனம் காத்தான பெயரை சுற்றி அழைத்து செல்வாய் தேவி என்கின்றார். சரி ஏற்றுக்கொண்டு என்னை தூக்கி காஞ்சிபுரம் இல்லை கம்மா நதிக்கரைக்கு வருகின்றார் எனது தாய். கம்மா நதிக்கரையிலே தவக்கோலத்தில் வீட்டிற்கும் நேரத்தில் கொல்லி வெள்ளைக்கணிகள் ஏறிவர் வந்து, தாயே தாங்களோ தவக்கோலத்தில் இருக்கிறீர்கள், இந்த குழந்தையை கொடுத்தால் நன்றாக வளர்த்து வருவோம் தாய் என்கின்றார்கள். சரியென்று ஏற்றுக்கொண்டு என்னை தூக்கி கொல்லிமலை கன்னிகள் கொடுக்கின்றார் எனது தாய். கொல்லிமலை கன்னிகள் அழைத்து சென்று நன்றாக வளர்த்து வந்தார். வளர்த்து வந்து மட்டுமல்லாமல் இந்திர ஜாலம், மந்திர ஜாலம், சொல்யுத்தம், மல்யுத்தம், கூடு விட்டு கூடு பாய்ந்தல் போன்ற கலைகளை கற்றுக் கொடுத்தார்கள். கற்றே வல்லவனாக திகழ்ந்தே ஒரு நாள் சமயமாக, தாயே தாங்கள் 7 பேர்களும் என்னை மகனை மகனே மகனே என்று அழைக்கின்றீர்களே, என்னை பெற்று எடுத்த தாய் யாரம்மா என்கின்றேன். அப்பொழுது கொல்லிமலை கன்னிகள் தெரிவித்தார்கள், மகனே உனக்கு 7 பேர்களும் வளர்ப்பு தாய் தான். உன்னை பெற்றெடுத்த தாய் காஞ்சிபுரம் எல்லை கம்மா நதிக்கரையிலே தவக்கோலத்தில் வீட்டிருக்கிறது என்கின்றார்கள். சரி ஏற்றுக்கொண்டு 7 கொல்லிமலை கன்னிகள் நிறைவேற்று, தாயே என்னுடைய தாயை பார்த்து வருகின்றேன், விடை கொடுத்து அனுப்புங்கள் என்கின்றேன். சரி ஏற்றுக்கொண்டு என்னை அனுப்பி வைத்தார்கள் காஞ்சிபுரம் எல்லைக்கு. காஞ்சிபுரம் எல்லை கம்மா நதிக்கரையிலே என தாயனவள் பாதம் முதல் உச்சி வரை காக்கை குருவிகள் எல்லாம் எச்சல் செய்து வைத்திருந்தது. அப்பொழுது தாயனவளை சுத்தம் செய்ய விரும்புவதற்காக காவேரி, துங்கபத்ரா போல ஆறுகளுக்கு சென்று ஜல்லம் கொண்டு வந்து தாயனவளை சுத்தம் செய்து, அம்மா தாயே தாயே என்று அழைக்கின்றேன். அழைக்கும் நேரத்தில் என் தாயனவள் என்னை கண் விழித்து பார்க்கவில்லை. அப்பொழுது செங்கிற தண்டாக முறைத்து என் தாயனவள் நெற்றிக்கு நேராக நிற்கின்றேன். நிழல் பட்டவுடன் என் தாயனவளும் என்னை சுட்டு எரித்து பூலோகத்தில் விழச் செய்தது. அப்பொழுது அம்மா தாயே தாயே என்று அலறுகின்றேன். அலறக்கூடிய வேளையிலே நம்மை யாரோ ஒருவன் தாயே என்று அழைக்கின்றான் என்று மீண்டும் என்னை உயிர் எழுப்பி, யாரா நீ என்னை தாய் என்று அழைக்கின்றாயே,
யார் என்று கேட்டது. அப்பொழுது நான் தான் தாங்களுடைய மகன் காத்தவராயன் என்கின்றேன். சரின்னு ஏற்றுக்கொண்டு அன்று முதல் இன்று வரை என் தாயின் அவளுக்கு பாத பூஜைகளை செய்துவிட்டு ஒரு நாள் சமயமாக என்னுடைய மலர் தோட்டத்திற்கு செல்கின்றேன். மலர் எடுக்க என்பதற்காக செல்லக்கூடிய வேளையில் காலையில் பூத்த மலர்கள் மாலையில் இருப்பதில்லை, மாலையில் பூத்த மலர்கள் காலையில் இருப்பதில்லை. காரணம் என்று பார்க்கும் பொழுது ஒரு நாள் சமயமாக தெய்வலோக கன்னிகள் 7 பேர்கள் வந்து என்னுடைய மலர் தோட்டத்தில் உள்ள மலர்கள் அனைத்தும் பறித்து செல்கின்றார்கள் தெய்வலோகத்திற்கு. மறுநாள் சமயமாக அங்கு 7 பேர்களும் மலர்களை பறித்து அங்கு இருக்கக்கூடிய காவிரியிலே கங்க கரையில் வைத்துவிட்டு நீராடி கொண்டிருக்கின்றார்கள். நீராடும் நேரத்திலே 7வது கன்னியின் இளைய கன்னியான துயிலாடை எடுத்து ஒளிய வைத்து விட்டு 6 கன்னிகளும் கரையேறி வந்து ஆடை உடைத்துக் கொள்கின்றார்கள். 7வது கன்னி ஆடை இல்லாத காரணத்தினால் மறுபடியும் ஆற்றிலே இறங்கி மாண்டு மடிகிறாள். 6 கன்னிகளும் தெய்வலோகம் சென்று என தந்தையிடம் முறையிடுகின்றார்கள். பழையிடும் நேரத்திலே பூலோகம் வருகின்றார் எனது தந்தை. யாருடனே என்னுடைய பனிப்பெண் சேலையை தெரிகிறது குற்றமல்லவா என்கின்றார். என்னுடைய மலர் தோட்டத்தில் உள்ள மலர்களை பழித்தது குற்றமல்லவா என்கின்றேன். சரி ஏற்றுக்கொண்டு 6 கன்னியின் 7வது கன்னி துயிலாடை எடுத்த காரணத்தினால் அன்னவளோ ஆற்றில இறங்கி மாண்டு மடிந்தாள். அந்த சபத்திற்காக ஒரு நாள் கல்லுகு மரத்தில் ஏற்றி காய்ந்து உணர்ந்து சாவா என்று சபத்தை கொடுத்து விட்டு செல்கின்றார் தந்தை. சரி ஏற்றுக்கொண்டு மறுநாள் சமயமாக என் தாயார் அவளுக்கு பாத பூஜைகளை செய்துவிட்டு தாயே இன்று வெள்ளிக்கிழமை வேட்டைக்கு சென்று வருகிறேன் என்கின்றேன். அப்பொழுது என் தாய் தெரிவித்தது, மகனே 3 திசையும் சென்று வா, தெற்கு நோக்கி செல்ல வேண்டாம் என்று தெரிவித்தது. தெற்கு நோக்கி சென்றால் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதற்காக தெற்கு நோக்கி செல்கின்றேன். செல்லக்கூடிய வேளையிலே அம்மையப்ப காராளன் முடவனம் வைத்து சின்ன சிறுவர்கள் பந்தால் அடித்துக் கொண்டிருந்தார்கள். அம்மையப்ப காராளனோ அடி ஒடுக்க முடியாமல் அம்மா அம்மா என்று அலறிக் கொண்டிருந்தான். அப்பொழுது சிறுவர்களிடத்திலே சென்று சிறுவர்களே நானும் விளையாட வருகின்றேன் என்கின்றேன். அப்பொழுது சிறுவர்கள் தெரிவித்தார்கள், நாங்கள் அனைவரும் ஒரு பக்கமும் நீ மட்டும் தன்னும் தம்பியாக இருக்க வேண்டும் தெரிவித்தார்கள். சரி ஏற்றுக்கொண்டு பந்தை வாங்கி கண்ணுக்கு எட்டாத ஊசம் வீசி எறிந்தேன். சிறுவர்கள் அனைவர்களும் பந்தை எடுக்க சென்று விட்டார்கள். அம்மையப்ப காராளனை மூங்கில் வெட்டி கூட செய்து அமர வைத்து காஞ்சிபுரம் வெள்ளை கம்மா நதிக்கரைக்கு அழைத்து வருகின்றேன். அழைக்கக்கூடிய நேரத்திலே யாரிடவன் எதற்கு அழைத்து வந்தால் கேட்டது எனது தாய். அங்கு நடந்த அனைத்தும் எடுத்துரைத்தேன். அப்பொழுது என் தாய் வைத்தது, இவன் வேறு ஒருவரும் அல்ல, மும்மூர்த்திகள் மூத்த மகன், உனக்கு அண்ணனாக எனக்கு மகனாக இன்று முதல் பாத பூஜைகளை செய்து மனமுடிந்து வைத்தார்கள். சரி ஏற்றுக்கொண்டு அன்று முதல் இன்று வரை நாங்கள் அண்ணன் தம்பியாக வாழ்ந்து வருகின்றோம். மறுநாள் சமயமாக என் தாயன் அவளுக்கு பாத பூஜைகளை செய்துவிட்டு தாயே இன்று வெள்ளிக்கிழமை வேட்டைக்கு சென்று வருகின்றேன் என்கின்றேன். அப்பொழுது வேட்டைக்கு செல்வதாக இருந்தால் மற்ற 3 திசையும் சென்று வா, மேற்கு நோக்கி செல்ல வேண்டாம் என்று அறிவித்தது. மேற்கு நோக்கி சென்றால் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதற்காக மேற்கு மலையாள தேசம் வங்கணத்து எல்லை தொட்டியத்து கிராமத்திற்கு செல்கின்றேன். பாம்பாட்டை சித்தரை போல பிச்சை காசு கேட்கும் நேரத்திலே பிச்சை காசு போடப்படைய பொழுது கோபம் அதிகரித்து வீடு வீடாகவும் கடைக்கடையாக பாம்புகளை விட்டு ஏவினேன். நாட்டு மக்கள் வயதோடு வந்து தொட்டியத்து சின்னான முறையிட்டார்கள். தொட்டியத்து சின்னானோ அங்க பொங்கி ஆங்காரத்துடன் பல்குடித்து மீச முடித்து ஓகு என்று ஓடி வந்தான். யாரோனே என்னுடைய வல்லவனா, என்னுடைய வல்லவனாக இருந்தால் நான் வைக்கும் மோடிகள் அனைத்தும் எடுத்து விட என்கின்றார். வைத்தார் மோடிகள், வைத்த மோடிகள் அனைத்தும் எடுத்து விட்டேன். அண்ணவன் எனக்கு அருமையாகி விட்டான். அண்ணவனையும் காஞ்சிபுரம் வெள்ளை கம்மா நதிக்கரைக்கு அழைத்து வந்தேன். யாரிடவன் எதற்கு ஐந்து வந்தாடி கேட்க அங்கு நடந்த வீரர்கள் அனைத்தும் எடுத்து வைத்தேன். அப்பொழுது என் தாய் தெரிவித்தது, இவன் வேறு ஒருவனும் அல்ல, என்னுடைய தங்கை திருப்படி கண்ணி மகன்தான் இவன். உனக்கு தம்பியாக எனக்கு மகனாக மூவர்களும் பாத பூஜைகளை செய்து வரம்பு தெரிவித்தார்கள். சரி ஏற்றுக்கொண்டு அன்று முதல் இன்று வரை நாங்கள் அண்ணன் தம்பியாக வாழ்ந்து வருகின்றோம். 3 நாள் பயணமாக மேற்கு மலையாள தேசம் சென்ற தம்பி இன்னும் வர காணவில்லை. ஏது காரணம் தெரியவில்லை. தொட்டியத்தை சின்னான் வருவதை எல்லோரும் எதிர்பார்ப்போம், எல்லோரும் எதிர்பார்ப்போம். இப்பொழுது அருமை தந்தை நாடக உலகின் நவரச நாயகன் அருமை ஐயா கண்ணுகூட்ட நாயகர் அவர்கள் 50 செல்வங்களை பாரிபடி அன்பு நெஞ்சமாகப்பட்டது எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் ஆதி சிவன் அருளை பெற்று அன்னை காமாட்சி அருளை பெற்று நீடொடி காலமாக பாட வேண்டும் வளர வேண்டும் என்று வாழ்த்து பிரார்த்திக்கிறோம். நன்றி, நன்றி. வணக்கம்.
தம்பி கவலை ஏதோ காரணம் தெரியவில்லை. அண்ணன் வருவது எல்லோரும் எதிர்பார்ப்போம் போவது தொட்டியது தம்பி சின்ன சின்ன தம்பி சின்ன தம்பி மகனே ஓடி வாடா ஓடி வாடா ஆச்சரியமா இருக்கு. ஆமா கோயில்பட்டியை சேர்ந்த அருமை அண்ணார் பூசாரின் அவர்கள் 50 செல்வங்களை வாரி வழிகள் அன்பு நெஞ்சமாகப்பட்டது எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் அன்னை காமாட்சி அருளை பெற்று ஆதிசிவன் அருளை பெற்று நீரோடி காலமாக வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று வாழ்த்து பிரார்த்திக்கிறேன். நன்றி நன்றி வணக்கம். ஹலோ ஒரு பையனை கவனிச்சு ஹலோ ஹலோ கச்சா வந்து கட்டி தம்பி தம்பி சின்ன கச்சா வந்து கட்டி தம்பி சின்ன கரங்கச்சா சுத்தமிட்டா தம்பி சின்ன வரைஞ்சி கட்டி தம்பி சின்ன வரைஞ்சி கட்டி
ஒரு உலகையா ஓடி வரலாம். தம்பி சென்று முன்னாக